வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் புகழேந்தி. ஜூலை 1 பார்த்தீங்கன்னா 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்களை புது சட்டங்களை இயற்றி கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு பல வகையில் எதிர்ப்புகள் தெரிவிக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி வழக்கறிஞர்களும் கிட்டத்தட்ட 8 நாட்களாக போராடி வந்துட்டு இருக்காங்க. இந்த குற்றவியல் சட்டங்கள் ஏன் இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது, இது யாரெல்லாம் பாதிப்பை உள்ளாக்குது, பொதுமக்களை உள்ளாக்குதா இல்லை வழக்கறிஞர்களை பாதிப்பு செய்யுதா அப்படின்றத பற்றி இன்றைய பதிவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டி வழக்குகளை எடுத்து நடத்தக்கூடிய வழக்கறிஞரும் முன்னாள் காட்பாடியினுடைய சங்கத்தினுடைய தலைவரும் இன்றைக்கி நம்ம பார்வையிடுறோம். வணக்கம். நான் வழக்கறிஞர் பாபு, காட்பாடி பார் அசோசியேஷன் மெம்பராகவும் வேலூர் அட்வொகேட் அசோசியேஷன் மற்றும் பார் அசோசியேஷன் மெம்பராகவும் இருந்து கொண்டிருக்கின்றேன். தற்பொழுது கடுமையாக தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் இந்த சட்ட மாற்றத்தினை எதிர்த்து கடந்த 8 நாட்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு அறிவித்ததோடு மட்டுமின்றி பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதம், முற்றுகை போன்ற செயல்களை சட்டம் பிடித்த மேதைகளான கற்றறிந்த வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் இவர்களெல்லாம் எதற்காக கீழே இறங்கி போராட வேண்டும், கோர்ட்டில் நின்று போராட வேண்டியவர்கள் வீதியில் இறங்கி போராடுவதற்கு காரணம் என்ன என்பது மிக மிக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இதை தான் சொல்லுவார் தாகூர் சொல்லும்போது, ஜஸ்டிஸ் இஸ் கிரைங் அட் த ஸ்ட்ரீட் அப்படின்வார். இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கின்றது. நீதியை கோர்ட்டில் கேட்க நாங்கள் நீதியை தெருக்களில் நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த சட்டம் மாற்றப்பட்ட இந்த சட்டம், இதனுடைய பெயர் புகழேந்தி அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இருந்தாலும் அப்படி மாற்றப்பட்ட சட்டத்தினுடைய பெயரை பார்க்கும்போது இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 இது சிஆர்பிசி, அதற்கு பெயர் சமஸ்கிருதத்தில் வச்சிருக்கிறாங்க. அடுத்தது இந்த பாரதிய நியாய சங்கீதா, இதையும் இது என்னன்னா ஐபிசி இந்திய தண்டனை சட்டத்துக்கு இந்த பெயரை வச்சுருக்காங்க. இந்த பாரதிய சக்ஷய அதிநியம் அப்படிங்கிற சட்டத்தை சாட்சி சட்டத்துக்காக பெயர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. நீ பெயர் மாற்றத்தை செய்யும்போது இந்த மொழி பொதுவாக இயற்றப்பட்ட சட்டங்கள் அனைத்தும் ஆங்கிலத்திலேயோ அல்லது அந்தந்த தாய்மொழியில், காரணம் ஆங்கிலம் ஏற்கனவே இந்தியாவில் பிரிட்டிஷ்காரன் வரும்பொழுது எங்கே பார்ப்பினும் அது பரவலாக அறிவுஜீவிகளிடையே, கீழே ஒடுக்கப்பட்ட மக்களிடையே இங்கிலீஷ் பரவலை அவங்களுடைய மொழியில் அதை தெரிந்து கொள்ளும் வகையில் இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இப்போ இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு தமிழ்நாட்டில் நம்ம பெயரிட்டு நம்ம அழைத்து கொள்ளலாம், ஒரு உரிமை இருந்துச்சு எங்களுக்கு. ஆனால் இப்போ இந்த பெயரை வைத்துத்தான் நாங்கள் நடத்த வேண்டும் என்று வரும்பொழுது இந்த பேரே புரியாத பேராக இருக்குது. இதில் ஏபிசிடி ஆஃப் சான்ஸ்கிரிட் என்னன்னே தெரியாது, மேக்சிமம் தெரியாது. வேணா கோயிலில் போய் பூசாரி சுக்லாம்பிரதம் விஷ்ணு சசிவர்ணன் சொல்லக்கூடிய அவனுக்கு வேணா இது தெரிஞ்சுக்கலாம். அவன் கடவுள்கிட்ட அதை மக்கள்கிட்ட பேசும்போது இந்த சட்டம் தேவையா தேவையில்லையா, இந்த பெயர் தேவையா தேவையில்லையாங்கிறது ஒரு பக்கம். இந்த சட்டம் இயற்றும் பொழுது இதில் மேக்சிமம் தலையீடு இப்போ இருக்கக்கூடிய அமித்ஷா உள்துறை செயலாளர்கள் அமித்ஷா என்பவர் முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறார். ஏன்னா அமித்ஷா என்ன படிச்சிருக்கிறாருங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் அவரை மிகைப்படுத்தி இந்த சட்டத்தை மாற்றுவதற்கு உரிமை கோரிக்கொண்டிருக்கும் இந்த அமித்ஷா இதை மாற்றி வரும்பொழுது இந்த அமித்ஷாவானவர் மக்களுடைய நிலைகளை நினைத்து பார்த்தாரா? இந்த மக்களுடைய நிலைகளை நினைத்து பார்த்துத்தான் அன்றைய காலகட்டத்தில் அவரு, நான் இப்போ சொல்ல போகிறது கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அன்றைய காலகட்டம்னா அது இந்திரா காங்கிரஸ் அரசாங்கம் போட்ட, இப்போ இன்றைய காலகட்டம் நம்ம ஆட்சியில் இருக்கோமே, இவர் சொல்றதெல்லாம் ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட சொல்றாரு. நாங்கள் அரசியல் உள்நோக்கத்தோட பேசலை, இது அரசியல் உள்நோக்கத்தோட செய்யப்பட்டது என்பதை நான் அம்பலப்படுத்துகிறேன். நான் ஒன்றும் எந்த கட்சியை சார்ந்தவனும் கிடையாது, நான் ஒரு வழக்கறிஞர் என்பதை தெளிவாக சொல்லிவிடுகிறேன். அன்றைய காலகட்டத்தில் இந்த சுதந்திரம் பெற்ற பொழுது இங்குள்ள மக்கள் நிலை, வறுமை கோட்டின் கீழ் இருந்த மக்கள் நிலைக்காக எழுதப்பட்ட சட்டம். தோழர் அம்பேத்கர் போன்றவர்கள்லாம் நிறைய சட்டம் சார்ந்து படித்தவர்கள் அமர்ந்து இதை மக்களுடைய உரிமைகளை ஒவ்வொன்றுக்கும் அவர் கொடுத்துருக்கிறார். இந்த சிபிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா
அதில் அவர் சொல்லுவார், அதாவது எக்ஸிஸ்டிங் ரைட்ஸ் ஷுட் நாட் பி வயலேட்டட். அப்போ ஒவ்வொரு ப்ரொவிஷன்லேயும் ஒரு உரிமையை கொடுத்து, அதனால தான் இப்போ வழக்குகள் காலதாமதம் ஆகிறதுக்கு அந்த உரிமைகளை கேட்டு பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த உரிமை ரீதியான ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப உதவியாக இருக்குது. ஆனால் காலதாமதம் வந்து வழக்குரைஞர்களோ நீதிபதியோ கோர்ட்டோ செய்வதில்லை. இடையில் ஏற்படும் இது போன்ற போராட்டங்களால் சில நாள் தள்ளி போகலாம், முடிய எந்த வழக்குரையும் தள்ளி போடலை. ஆனால் ஒவ்வொரு உரிமைக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. உதாரணத்துக்கு சிபிசியில் எடுத்துக்கிட்டா, ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அவன் வாரிசை சேர்க்கணும், அவனுக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸே எங்களுக்கு கிட்டத்தட்ட நாட்களை கடந்து போகும். இதே அவர் செஞ்சிருக்கிறார். இந்த மாரி ஒவ்வொன்றையும் யோசித்து முடிவெடுத்து தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் அதே மாதிரி குற்றவியல் பிரிவுகள் வந்து மிக ஜாக்கிரதையாகவும் அணுவாக சிந்திச்சு அவர்கள் எழுதினாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசாங்கம் நடத்தும் பொழுது பல்வேறு உள்நாட்டு கலவரங்கள் இல்லை ஏதாவது சில பிரச்சனைகள், அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரவுடியாக இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு போலீஸ் உதவி தேவையாக இருக்குது. போலீஸ் என்பது கண்டிப்பாக ஒரு அரசாங்கத்தை பாதுகாக்கும் பாதுகாவலர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு இல்லைன்னு நம்ம இருக்கணும், கொடுக்கப்படத்தான் வேண்டும், இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா சில ரவுடிகளோ கொலை செய்பவர்களையோ அவரை கட்டுப்படுத்த வேண்டும், இல்லை பொது ஒழுங்குக்கு யாராச்சும் குந்தை விளைக்கிறாங்களா கட்டுப்படுத்த வேண்டும். அப்போ அவங்களுக்கு அதிகாரம் வேணும். அதிகாரம் கொடுக்கப்படும் பொழுது யாருக்கு அதிகாரம் கொடுக்கிறோம்? காவல்துறை அதிகாரிகள் மெத்த படித்தவர்களா? அப்பொழுது இருந்தாலும் அதிகமாக படிக்கல, இப்போ கொஞ்சம் படித்து வர்றான். அந்த இந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறத அப்பயே அவன் சிந்திச்சு எழுதுறாங்க. எப்படின்னா, ஒருத்தர் தவறு செய்கிறான், அவன் நல்லவனோ கெட்டவனோ அது யார் தீர்மானிக்கணும்? கோர்ட்டு தான் தீர்மானிக்க முடியும், விசாரித்து தான் முடிவெடுக்க முடியும். சரி, அப்படி கைது செய்யும் பொழுது அவன் போலீஸினுடைய பவரின் அடிப்படையில் அந்த பவர் அத்துமீறக்கூடாது என்பதற்காக 24 மணி நேரம் வச்சிருந்து கோர்ட்டில் கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷனில் சொல்லப்பட்டிருக்கு சிஆர்பிசியில் கடந்த இதில். அந்த ப்ரொவிஷன் படி 24 மணி நேரம் ஏன் கொடுத்தாங்கன்னா, அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே விசாரித்து தெளிவான சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டு கொண்டு நீதிமன்றத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த 24 ஹவர்ஸ் ப்ரொவிஷன்லேயே நிறைய லாக்அப் மரணங்கள் நடந்ததை நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 24 ஹவர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறத விளக்கம் கொடுத்துட்டாங்க, விளக்களிச்சுட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ இவர்களுடைய திட்டத்தை, இப்பொழுது இருக்கின்ற மத்திய அரசின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இது ஒரு உள்நோக்கம் கொண்டதாக நான் சந்தேகிக்கிறேன். ஏன்னா போலீஸ்க்கு அதிகமாக பவர் கொடுத்தாதான் இந்த அரசாங்கத்தின் சில செயல்பாடுகளை எதிர்ப்பவர்களை உள்ளே தூக்கி போட்டால் அவங்களை அங்கே லாக்கப்லேயே வச்சு அடித்து சித்திரவதை பண்ணி ஒன்று அவன் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை அடித்து தேவையான ஒப்புதல் வாக்குமூலத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்களா என்பது ஏதோ ஒரு திட்டமிட்டு தான் செய்யப்பட்டதாக நான் உணர்கிறேன். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், அப்படி உள்ள வச்சு அப்படி எடுக்கும்போது இன்னொரு பிரச்சனை இருக்குது. இது எதுவும் கிரிமினல் ப்ரொவிஷன் மட்டும் கிடையாது. கிரிமினல் ப்ரொவிஷனோட சார்ந்து வரக்கூடிய சாட்சிய சட்டம் 24, 25, 26, 27 ஏற்கனவே இருந்துச்சு. அதில் வழக்குரைஞர்கள் வந்து சப்போஸ் ஒருத்தர் உள்ள அரெஸ்ட் செய்யப்பட்ட பிறகு அவர் இல்லீகல் கஸ்டடி 24 ஹவர்ஸ்க்கு மேலே வச்சுருக்காங்க. அந்த 24 ஹவர்ஸ்க்கு மேலே வச்சுருக்கனால சட்டத்திற்கு அப்பாற்பட்டு வைக்கப்பட்டிருக்கலாம், சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம், அதன் மூலமாக எடுக்கப்பட்ட கன்ஃபெஷனாக இருக்கலாம், அந்த கன்ஃபெஷன் அடிப்படையில் இந்த ரெக்கவரி எடுக்கப்பட்டிருக்கலாம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் வந்து சிலாகித்து பேசி அது உண்மையா பொய்யா என்பதை கோர்ட்டுக்கு நாங்கள் விளக்கும் பொழுது அவர் நீதிபதி அதை தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இப்பொழுது 24 மணி நேரத்திற்கு மேலாக வைக்கலாம் என்றால் இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவு நாங்கள் ப்ரொவிஷனில் நாங்கள் இன்டர்பிரட் தான் பண்ண முடியும். மேண்டேட்டே போயிடுச்சு. நாங்கள் எந்த இன்டர்பிரிட்டேஷனை சொல்லி நல்ல நேரத்திலே நாங்கள் சொல்கிறது சில சமயத்தில் நீதிபதிகள் எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணுறாருன்னு அனுப்பிச்சிடுறாரு. இப்போ நாங்கள் இன்டர்பிரிட்டேஷன் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எடுக்கப்பட்டதை பற்றி நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? எனவே இந்த 24 மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக வைத்திருந்தால், போலீஸுக்கு அதிகமாக பவர் கொடுத்திருந்தால், அந்த போலீஸ் மனிதநேயம் மிகுந்தவனா இல்லையா என்பதை நீயே அவனை தீர்மானிச்சிருக்க, அவனை காட்டு முரண்டியாக மாற்றி வச்சிருக்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் சொன்னதை செய் என்ற அடிப்படையில் தான் இருக்கின்றதை ஒழிய அவன் நீதியாகவோ நியாயமாகவோ சிந்தித்து மனித உறவுகளை பற்றி சிந்திக்கக்கூடிய லெவலுக்கு நீங்கள் போலீஸ்காரனை வச்சிருக்கீங்களா? இல்லை. ஏன்னா அவனுக்கு போராடும் உரிமையே இருக்கு.
எப்போ தன்னுடைய குறையை கேட்கக்கூடிய போராட உரிமை இல்லையோ அவன் காட்டு மிராண்டியாக தான் இருக்கான். அவனுக்கு இன்னும் பவர் கொடுத்தா மிக வன்மமாக செயல்பட ஆரம்பித்தால் அவனுக்கு பிடிக்காதவர்கள் எல்லாம் எடுத்து போட்டு மிதி மிதி என்று மிதிப்பான் என்பதுதான் உண்மை. எனவே இந்த 24 hours மேலே வச்சிருக்கிற அந்த ப்ரொவிஷனை எடுத்தது மிக மிக அயோக்கியத்தனமானது. ஒன்று, இது போலீஸுக்கு அதிக அதிகாரத்தை கொடுக்கிறது. ரெண்டாவதாக, கோர்ட்டில் இப்படி வச்சிருக்கும் போது இவங்க போலீஸ்காரனை பொறுத்தளவு சார்ஜ் ஷீட்டை பொறுத்தளவு வித்தின் 90 days ஒரு பெரிய வழக்கு, மற்ற சின்ன சின்ன வழக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. 30 days ப்ரொவிஷன் இருக்குது, 60 days இருக்குது, 90 days இருக்குது, அந்த குற்றத்தை பொறுத்தது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கால நிர்ணயம் எதுக்காக கொடுத்தாங்கன்னா, விரைவாக இந்த விசாரணை முடிச்சு கோர்ட்டுக்கு கொண்டாந்து கொடுத்தா நாங்கள் விரைவாக பேச முடிக்கலாம். இப்போ வேலூர்லேயே ஒரு கேஸ்லையா, சாதாரண கேஸ் 420 கேஸு 2002 நடக்குது. என்ன அநியாயம் கேட்டால் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, விரைவாக நடத்தி முடியும். 2002 கேஸில் போலீஸே இன்னும் வரல, அதில் செப்பரேட்டாக போட்டு அந்த வழக்கை செப்பரேட் பண்ணி ஸ்பிளிட்டப் பண்ணி நடத்துகிறாங்க. நடத்தின பிறகு மறுபடியும் நான் அடிஷ்னலாக போடணும்னு சொல்லிட்டேன். காலத்தை கடத்தி ஒரு குறிப்பிட்ட சாரனை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு குறிப்பிட்ட அந்த நபரை கட்டாயப்படுத்தி அவனை வரவழைப்பதற்காக திட்டமிட்டு செய்யப்படுகின்றது. 2002 பார்த்துங்க, ஒரு கிரிமினல் கேஸு 3 years தான் கிட்டத்தட்ட தண்டனை கொடுக்க முடிய ஒரு கேஸே 20 ஆண்டுகளாக நடக்குது. இதை உயர்நீதிமன்றத்துக்கு இந்த பேட்டி காலில் வந்துச்சுன்னா இது செய்கிறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா உண்மையிலேயே இப்படி ஒரு கொடுமை நடக்குது. இப்போ சாதாரண ஒரு விட்னஸ் வரல அப்படின்னா ஒரு வாரண்டை கோர்ட்டு போடணும். ஆனால் இவங்களை கேட்க முடியலையே. ஒரு வாரண்டை போடுறதுக்கே இவங்க நீதிபதிகளே பயப்படுறாங்க. என்னன்னு எனக்கு தெரியல. அது என்ன அவர்களுக்குள்ள உள்ள உறவு நிலை இல்லை வரசா அவங்க இந்தமாரி சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அவர்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக என்னன்னு தெரியல. நீதிபதிகள் குறைச்சல வரும்ல. ஏன்னா அவங்கள முழு பவர் போலீஸுக்கு இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த நிலையில் இந்த 167 செக்ஷன் படி இந்த ஒரு கொலை வழக்கில் 90 நாட்களுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும். இல்லைன்னா அவன் ஐயா என்ன 90 நாளாக நான் உள்ளே இருக்கேன், எனக்கு பெயிலில் கொடுக்க சார்ஜ் ஷீட் போடலன்னு கேட்டு ஒரு சிறிய ரிலீஃப். அதை தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பெயில் இஸ் நாட் ஜெயில். ஏன்னா ஜெயிலுக்குள்ளே போனால் அந்த சவுத்தை சுற்றி பார்த்தா அதை பார்த்துட்டு அவன் மனநிலை பாதிக்கப்படும் என்பதால் வெளியில் அவன் சிந்திச்சு அவன் நியாயமானவனா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதுக்கு விசாரணை நடத்தணும்ல. அப்புறம் குற்றமற்றவன்னு தெரிஞ்சுன்னா நாளைக்கு இந்த நாள்லாம் இவன் உதவி செய்வானா என்ன? இல்லை அள்ளி காசுக்கு அள்ளி கொடுத்து வாழ்க்கையில் 90 நாள் உள்ள இருந்துடா எடுத்துக்கன்னு சொல்ல போகிறானா என்ன? இல்லை அதுக்கு அவன் ஃபைட் பண்ணி தான் அந்த கோர்ட்டில் என்னத்தை நிவாரணத்தை பெற முடியும்? கண்டிப்பாக முடியாது. அது நல்லா தெரியும். அது ஒரு லாங் ப்ராசஸ். இருந்தாலும் இந்த நிலையை அதை சொல்லித்தான் அப்பொழுது இருந்த மிகச்சிறந்த நீதிபதிகளான இப்போ கிருஷ்ணய்யர், பாசு போன்றவங்கெல்லாம் மிக உயர்ந்த மனிதாபிமானிகள். அவங்க நல்லா சொன்னாங்க. அவருடைய வெர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாகவும் இருக்கும். ஒரு பாசு கூட ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணால் எப்படியெல்லாம் டீல் பண்ணுறதுக்கு 10 கட்டளைகள் கூட அவர் கமெண்ட்ஸ் உருவாக்கியிருக்காரு. அது போலீஸ் ஸ்டேஷனில் தான் நீங்கள் இருக்குது. பெயில் இஸ் நாட் ஜெயிலுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆக பெயில் இஸ் நாட் ஜெயிலுன்றது வரக்கூடிய இதெல்லாம் நான் இங்கே இன்டர்பிரேட் பண்ணிட்டு நான் கோர்ட்டில் வேணால் இன்டர்பிரேட் பண்ணலாம். ஆனால் ஜெயிலில் வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு ஒரு வழக்கு நடத்துறது சரியற்றது அப்படிங்கிறது ஜனநாயகபூர்வமான சிந்தனை. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு 90 நாளில் அவன் கேட்டோன்னே சரி விட்டுரு அப்படின்னு மேண்டேட்டரி போயிருந்துச்சு. நீ இப்போ என்ன சொல்லணும்னா, சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு 90 நாட்களுக்கு மேலே போகலாம். இது எப்படி இருக்குன்னா, பொட்டாவில் 180 நாளுக்கு போடலாம். பொட்டாங்கிறது ஒரு பயங்கரவாத சட்டம். நீயா சொல்லக்கூடிய டெரரிஸ்ட்னு வச்சுக்க, அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டீங்கன்னா 180 நாள் ப்ரொவிஷன் கொடுத்துருக்க சார்ஜ் ஷீட் போடுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இந்த சட்டத்தில் ஆர்டினரி பர்சனே 90 நாட்களில் சார்ஜ் ஷீட் போடக்கூடாதுன்னா அத்தனை நாள் அவன் உள்ளே இருக்க முடியுமா? அவன் பெயில் ப்ரொவிஷனே போயிடுச்சு, இந்த மேண்டேட்டரி பெயில் ப்ரொவிஷன் போயிடுச்சு. அப்போ நீ ஒரு உதாரணத்துக்கு போலீஸுக்கு ஒருத்தனை பிடிக்கல, அவன் மாமூல் கேட்குறான், கொடுக்கல, இவனை எப்படியோ பழி வாங்கன்னு நினைக்கிறான்னு வச்சுங்க, அவன் தான் அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சிச்சு. அப்போ இந்தமாரி போலீஸ் நியாயமாக நீதிபதி போல் சிந்திப்பார்களா? கிடையாது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் காவல் ஆய்வாளர் தான் டான். அவர் எஸ்பியே கேட்க முடியாது. ஒரு எஸ்பி கேட்கலாம். ஆனால் காவல் ஆய்வாளரை டிஐஜி தான் கேட்க முடியும். இப்படி ஒரு சிஸ்டம். இப்படி இருக்கின்ற அந்த காவல் ஆய்வாளர் ஜூரி செக்ஷனில் அந்த காலத்தில் ஒரு இடத்துலையும் ஜமீன் இருந்தாங்க. இப்போ இவன் குறுநில ஜமீன் அப்படிங்கிறதான் இருந்துகிட்டு இருந்தான். இப்போ முழுக்க ஜமீன் ஆகிடுவான். இப்போ ஒருத்தவனை ஜமீன்தாராக திருப்பி கொண்டு வரான்னா என்ன அர்த்தம்? அதாவது அடித்து துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு மனிதனை
காவல் அதிகாரி என்ற பெயரில் உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த சட்டம் என்றால் என்ன அர்த்தம்னா மீண்டும் ஜமீன்தார் முறை கொண்டு வரீங்களா? காரணம் நீங்கள் வச்சிருக்கிற அந்த அரசியல் முறை அப்படி மத ரீதியான அரசியலில் இதெல்லாம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும், தெரியாமல் இல்லை, அரசியலை நாங்கள் படித்திருக்கிறோம். அதனால் நீங்கள் இதையெல்லாம் சிந்தித்து இன்னொரு ஜமீன்தார் முறையை போலீஸையே ஆக்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது, உள்நோக்கமாக இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஊப்பா அன்லாஃபுல் அசம்பிளி ஆக்ட். இந்த அன்லாஃபுல் அசம்பிளி ஆக்ட் வந்து ஒரு தீவிரவாதிகளை உள்ளே தூக்கி போடுவதற்கான பரிணாம வளர்ச்சி அப்படின்னு அவனுக்கு சொல்கிறாங்க. தீவிரவாதிகளை உள்ளே தூக்கி போடுவது பரிணாம வளர்ச்சி எப்படின்னா, டேடா முதல்ல இருந்தது வந்து ரவுலட்டு, அதுக்கப்புறம் டேடா இவனுங்க சுதந்திரம் பெற்ற பிறகு டேடான்னு ஒரு சட்டம், அப்புறம் பொட்டான்னு ஒரு சட்டம், இதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் உள்ளவங்கெல்லாம் போராடி அதெல்லாம் நீக்கியாச்சு. இப்போ நாங்கள் எப்படி போராடுறோமோ அதே போராட்டம் அப்பயும் நடந்துச்சு. சட்டம் கொண்டு வந்து நடைமுறையில் இருக்கும்போதே அதை நீக்கிட்டோம். இப்போ ஊப்பான்னு ஒரு சட்டம் இருக்குது. இல்லை இது ஒரு ஸ்பெஷல் சட்டமாக இருக்கா, இதை வேற கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்களே அப்படின்னு பார்த்தாங்க. உடனே அது என்ன செஞ்சாங்க, அதில் உள்ள பிரிவுகளை பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய மிக அதிகபட்சமான மனித உரிமை பிரிவுகள், அந்த பிரிவுகளெல்லாம் எடுத்து கொண்டாந்து அதையும் அதில் வைப்பான நேராக இந்த சட்டத்திலே கொண்டு வந்துடலான்னு சொல்லி பிரிவு 18 பாரதிய நீதி சட்ட பிரிவு 113/3 மாற்றிட்டான். பிரிவு 19 113(6) மாற்றிட்டான். பிரிவு 20 113(5) மாற்றிட்டான். பிரிவு 21 113(7) மாற்றிட்டான். இதெல்லாம் ஊப்பா சட்டத்தில் இருக்கிற பிரிவு. அதை இங்கே இப்படி கொண்டு வந்துட்டான். அல்லாது இந்த ஏன் இதை கொண்டு வந்தான்னா, இது காமன் லா, அது ஸ்பெஷல் லா. இந்த காமன் லா பிரிவுலேயே அதை எடுத்துகிட்டு வந்து ஆர்டினரியாகவே எவனை வேணாலும் அவன் வந்து அறிவிச்சுக்கிடலாம். ஒன்றும் இல்லையா, ஒரு நம்ம கண்டிப்பாக தெரியும், மாமூல் கேட்க போகிற பொழுது கொடுக்கலன்னா அவனை தூக்கி ஒரு கேஸில் போடுறான், சாதாரண தள்ளுபடிக்காரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வழக்குரைஞரே போகிறோன்னு வச்சுங்களேன், வழக்குரைஞர் உண்மைதான், வழக்குரைஞருக்கு எங்கே பாதுகாப்பு சட்டத்தை கேட்டு நாங்கள் வேதனைப்பட்டு தான் மிச்சம். இந்த தமிழ்நாட்டில் இன்னும் அது வரலை. இந்த வழக்குரைஞர் போய் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது ஏன்னா மேக்ஸிமம் ஏன் வழக்குரைஞரை உள்ளே விடுறதில்ல, அவங்க பேச விடுறதில்லைன்னா, இவன் படிக்காத இந்த மக்களை எப்படியாவது ஏமாற்றி சைடில் பணம் வாங்கி தான் ஆகணும். அது நேரடியாக நடக்கிறது தான். அப்போ இந்த வழக்குரைஞர் போய் நிற்கிறதுனால எங்கே பங்கு போயிடுமோ அப்படிங்கிற சூழல்லையும் இருக்கலாம். அடுத்ததே ஒரு சில சட்ட ரீதியாக கேள்வி கேட்கும்போது எங்கே தன்னுடைய மனவைத்தனம் வெளியேறுமோ அப்படிங்கிறதுக்காக வழக்குரைஞரை மிரட்டுவது போன்ற விஷயங்கள் இருக்கும். ரொம்ப வழக்குரைஞர் தொந்தரவு பண்ணாங்க, போலீஸ் மேலே கேஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்வான், இதுமாரி ஒரு சட்டப்பிரிவில் உள்ள தள்ளி அவர் வழக்குரைஞர் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தவாசியில் கூட ஒரு வழக்குரைஞர் ஒன்றும் இல்லை கேட்டார், என்ன அந்தமாரி பண்ணுறீங்களேன்னு. அந்த வண்டியில் போனாங்களாம், 2-3 பேர் போனாங்க, வந்தாங்க, கேட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியதுதானே. அவரை அடித்து உள்ளத்துக்கு போட்டு கொண்டு போகிறாங்க. அப்போ எங்கள் வழக்குரைஞர்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்குது? இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் ரோட்டிலே விட்டு அடிச்சுட்டு போவீங்க. நீங்கள் அந்தமாரி சூழலில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. இந்த பிரிவு வந்து மிக மிக பயங்கரமானது. அது மட்டும் இல்லை, 124A நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிரிவை தேச துரோக அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா, நீக்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிஎன்எஸ்எஸ்லேன்னு அந்த பிரிவுகளை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படி இது மட்டுமா? ரெண்டாவது உண்ணாவிரதங்கிறது காந்தியடிகள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அகிம்சை போராட்டம். அந்த போராட்டத்தை நீ என்ன செய்கிற, பிஎன்எஸ்எஸில் உண்ணாவிரதம் இருப்பவர்களை குற்றவாளிகளாக மாற்று, அவனத்துக்கு உள்ளவை. அப்போ குறைந்தபட்ச மிக மிக குறைந்தபட்ச பொதுவாக அமைதியாக இருந்து செய்யக்கூடிய அந்த உண்ணாவிரதத்தை கூட குற்றமாக மாற்றக்கூடிய அளவிற்கு செஞ்சுருக்கேன்னா போன்ற ஒரு மிகச்சிறந்த ஞானி. ஏன்னா அவங்க ஞானிகள் தானே. சேட்டையை கட்டிக்கிட்டு இது ராமன் பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இன்னும் அந்த கதையை சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற நீங்கள் ஞானிகள் தானப்பா. இதுமாரி மக்களை எங்கேயா மதிக்க போகிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எதில் இருக்கக்கூடிய சாமியின் சிலை தானே, அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க, மக்களுடைய உணர்வுகளை பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறன. இதில் ஒரு உள்நோக்கத்தோடு இது செய்யப்பட்டதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது நடந்த கொடுமைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டம் 2023 ஆகஸ்ட் மாதம் எதிர்க்கட்சிகள் மணிப்பூர் பிரச்சனையில் வெளிநடப்பு செய்திருந்த போது முதல் சட்ட வரைவை கொண்டு வந்தது. அதை ஆய்வுக்கு என்ற பெயரில் நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பியது. 3 மாதத்திற்கு பிறகு டிசம்பர் 12 அன்று அதையே திருத்தி புதிய சட்டமாக உள்துறை அமைச்சர் மீண்டும் தாக்கல் செய்தார். இந்த சட்டம் தாக்கல் செய்த மறுநாள் டிசம்பர் 13 அன்று நாடாளுமன்றத்தில் மஞ்சள் புகைக்குண்டு வீச்சு நடத்தப்பட்டது. நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு இல்லைன்னு எழுந்த விவாதத்தை காரணம் காட்டி 144 எம்பிக்கள் அவையிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார்கள். அதே காரணம் வச்சு இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டானுங்கய்யா.
இப்போ எவ்வளவு திட்டமிட்டு பிளான்டு, அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கல், இட் இஸ் ஸ்ட்ராட்டஜியா ஸ்ட்ராட்டஜியா, என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறது அவங்க தான் போராடுற மக்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆனால் நாங்கள் வழக்குரைஞர்கள் இதை விடப்போவதில்லை. காரணம் வந்து இனிமேல் அப்புறம் போலீஸுக்கே நீ பவர் கொடுத்துட்டா நீயும் போலீஸும் உட்காந்து நடத்து. இதுக்கு அப்புறம் வக்கீலுங்க எதுக்கு? நீ சும்மா எங்கிட்ட நாடகம் நடிச்சிட்டு இருக்க வேண்டாம். உடனடியாக இந்த 30 சட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய மிக கொடூரமான இந்த பிரிவுகளை நீக்கிவிட்டு உன் விருப்பப்படி அதை வேணாலும் பண்ணிக்கிட. இது வெரி வெரி டேஞ்சரஸ் அப்படிங்கிறது இந்த பேட்டியின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீதமுள்ளதை அடுத்த பேட்டியில் சொல்கிறேன். ரைட்டு.